இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு நாம ஜபம். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், இதுதான் தாரக மந்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிலும் நேர்மறை சிந்தனையும் நல்லதையே நினைக்கக்கூடிய ஒரு தாய். அவர் ஒருபோதும் குறையை காண்பதில்லை, நிறையை மட்டும் காணக்கூடியவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதுல பாசிட்டிவான எலமெண்ட்ஸை மட்டும் கவனிக்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தாய். இந்த தாயை சோதிக்கும் நோக்குடன் அவருடைய மகன், அம்மா உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டானா. கேள் மகனே என்று சொல்ல, அம்மா நீ எல்லாவற்றிலும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர், நல்லதை பார்க்கின்றவர், சாத்தானிடம் என்ன நல்லது இருக்கின்றது என்று கேட்டானா. அதற்கு அந்த தாய் கூறிய பதில், மகனே, சாத்தானிடமும் நல்லதை நான் பார்க்கின்றேன், நேர்மறையான சிந்தனையை பார்க்கின்றேன். ஏனென்றால் அந்த சாத்தானுடைய விடாமுயற்சி ஒருவரை பாவத்தில் விழச் செய்யும் வரையில பயங்கரமான சோதனையை தொடர்ந்து சாத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த முயற்சியில சாத்தான் வெற்றி பெறுகிறான், மனிதன் தோல்வி அடைகின்றான். அந்த விடாமுயற்சி உன்னிடமும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், உயர வேண்டும் என்றால் அந்த விடாமுயற்சி சாத்தானுக்கு கூட உண்டு என்றால் நீ தேவனுடைய பிள்ளை, நீ இன்னும் அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், அந்த விடாமுயற்சி கொண்டவராக இருக்க வேண்டும் என்று அந்த சாத்தானிடமும் நல்லதை தன்னுடைய மகனுக்கு போதித்தாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உறக்க கத்திய அந்த பார்வையற்ற நபருக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கின்றார். அவன் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. அவன் கவனத்தோடு இருக்கின்றான். பிச்சை எடுப்பது தன்னுடைய தொழிலாக இருந்தாலும் அவன் வழியில என்ன நடக்கின்றது, யார் செல்கிறார் என்பதெல்லாம் அவன் அறிந்து கொள்கிறான். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாசரேத்து இயேசு போகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவனோ, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என்மேல் பரிவு கொள்ளும் என்று கூறுகிறார். தன்னுடைய சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி கூக்குரலிட்டு ஜெபிக்கிறார், கத்துகிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் சலசலை என பேசிக்கொண்டு செல்கின்ற வேளையில இந்த பிச்சைக்காரனுடைய கூக்குரல் மட்டும் ஆண்டவருடைய காதில் விழுகிறது. அந்த அளவுக்கு அவன் முழுமையான சக்தியோடு, ஆற்றலோடு, வல்லமையோடு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று மீண்டும் கத்துகிறான். மற்றவர்கள் அதட்டுகிறார்கள், வாயை மூடி என்று கூறுகிறார்கள். ஆனால் அவனை பொறுத்தவரையில் இந்த வாய்ப்பு ஒரு சரியான, இந்த சந்தர்ப்பம் ஒரு சரியான சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு. இதை தவறவிட்டால் நான் ஒருபோதும் பார்வை பெற முடியாது என்று அவன் திட்டவட்டமாக வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் கத்துகிறான். ஆண்டவர் திரும்பி பார்த்து அவனை அழைக்கின்றார். அங்குதான் நாம் கோடிட்டு பார்ப்பது, ஒரு பெரிய ஒரு போதகர் பிச்சை எடுக்கக்கூடிய நபருடைய கூக்குரலை கேட்டு நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அவனை அத்தனையும் விட்டு விட்டு துள்ளி குதித்து ஆண்டவரிடம் செல்கிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று முதலில் அவனிடம் கேட்கிறார். அவன், ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும், உன் நம்பிக்கை உனக்கு நலமளித்தது என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நானும் பார்வை உள்ளவராக இருந்தும் பார்வையற்ற தன்மையில இன்னும் பலதரப்பட்ட குருட்டுத்தனமான மூட நம்பிக்கையில பலதரப்பட்ட நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
இன்று என்னுடைய நாம ஜெபம் என்ன ஜெபம்? இன்று நான் அடிக்கடி கூறுவது என்ன ஜெபம்? இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்பதா? வேறு மாதிரியான ஜெபம் ஏதாவது உண்டா? நினைத்து பார்ப்ப அனுபவிக்கவே. அந்த பார்வையற்ற நபர் கவனத்தோடு இருந்தான், வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான், ஆண்டவரை சந்தித்தான், ஆண்டவரிடம் தன்னுடைய விருப்பத்தை சொன்னான், ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். நாமும் ஆலயத்திற்கு போகின்ற போதெல்லாம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற போதெல்லாம் இந்த விசுவாசம் நம்பிக்கையோடு நிச்சயமாக இதுதான் எனக்கு கடைசி சந்தர்ப்பம், இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு, இதை நடுவ விட்டால், இதை தவறு விட்டால் மீண்டும் எனக்கு கிடைக்காத இந்த ஆசீர்வாதம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூக்குரட்டு ஜெபிக்கின்ற போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பார். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. அன்று அந்த பார்வையற்ற நபருக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். உன் விருப்பம் என்ன என்று கேட்டேன். அப்பா, இன்றைக்கு எங்களுடைய விருப்பமும் நிறைய இருக்கு, நிறைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஒன்றின் பின் ஒன்றாய் நீர் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படி அல்லது செவிசாய்க்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.